4 இயர்ஸாக க்ரோஷே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா வேணும் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி இட் ஹேப்பன்ட். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் கலர் கோஆர்டினேட்டடாக. அது வந்து என்னோட பஞ்ச் நீடில். அது நான் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணேன். தென் ஐ ஸ்டாப்ட் இட். மெக்ரமே கார்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஐ ட்ரைட் லாட்ஸ் ஆஃப் மெக்ரமே ஆல்சோ. பட் எனக்கு அதுக்கு அவ்வளோ டைம் இல்லை. பிகாஸ் ஐ டென்ட் ஹாவ் அ ஒர்க் ஸ்பேஸ் ஃபார் இட். இப்போ எனக்கு இருக்குது. அன்ஃபினிஷ்டு ஒர்க் எல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஹோப் ஐ வில் ஃபினிஷ் half of them. அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரோஷே கார்னர், க்ரியேட்டிவ் கார்னர் வந்ததுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த காலி இடமெல்லாம் எனக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுதுன்னா, ஐ ஷுட் பை சம் மோர் யான்ஸ். பாட்ரி இல்லை செராமிக் இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என் மைண்டில் நினச்சிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் எதுக்கு விட்டு வச்சுன்னு அதையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஹோப்ஃபுல்லி ஐ கெட் மோர் டைம் ஃபார் மை அந்த க்ரியேட்டிவ் இதுக்கு திணி போட. எல்லாத்துக்கும் மேலே என்னோட ஒரு ஜென் கார்னர் மாதிரி இது நான் வந்து வச்சுக்கலாம், என்னோட க்ரியேட்டிவ் ஆரா மாதிரி வச்சுக்கலான்றதுக்காக தான் நான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உங்ககிட்ட காமிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். இது இந்த சைட்லேருந்து கொஞ்சம் வீடியோஸ் நிறைய போடலான்ட்டு இருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்னென்னா, இன்னும் ஒரு 2-3 பிளான்ஸை செட் பண்ணிட்டேன்னா இந்த ஏரியா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னும் பெட்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய யான்ஸை அடுக்கிட்டு அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.